எல்லாரும் நல்லா இருக்கீங்களாங்கப்பா? நீங்க வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கீங்கப்பா. என்னன்னா நாங்க வந்து இந்த அளவுக்கு ஏதோ ஒரு மசாலா ஒரு கிலோ 2 கிலோ வறுத்தமா அரைச்சமா அப்படிதான் யோசிச்சோம். ஆனா அது வந்து இந்த அளவுக்கு ஒரு பெரிய நிறுவனமா வரும் அப்படிங்கிறது நானே எதிர்பார்க்கல. இது எல்லாமே நீங்க கொடுத்த சப்போர்ட். அடுத்தடுத்து நீங்க இதை இப்படி எடுத்துட்டு போங்க, அப்படி எடுத்துட்டு போங்கன்னு சொல்லி நீங்க அப்டேட் கொடுத்தீங்க. நாங்க ஃபர்ஸ்ட் கையில எழுதணும், அப்புறம் ஒன்னொன்னா இது இப்படி பண்ணாதீங்க, அப்படி பண்ணாதீங்கன்னு ஒன்னொன்னா சொல்லதான் நாங்க ஒன்னொன்னையா மாத்திட்டு வரோம். இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு Facebook, இன்ஸ்டா எல்லாத்தையுமே இதுல மட்டுமே கமெண்ட்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா ஒரு 3000 கமெண்ட்ஸ் அளவு வருங்க, எல்லாத்தையும் 3லையும் சேர்த்து. உடனே எனக்கு எல்லாத்தையும் ரிப்ளை பண்ண முடியாததுனால, ஆனா முக்கியமானதுக்கு மட்டுமே நான் ரிப்ளை கொடுத்துருவேன். என் கொரியர் வரல அப்படின்னு சொன்னாங்கன்னா ரிப்ளை கொடுப்போம். இந்த பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா ரிப்ளை கொடுப்போம். இந்த மாதிரி முக்கியமானதுக்கெல்லாம் மட்டுமே ரிப்ளை கொடுத்துறோம். மிச்சபடி வந்து நீங்க கொஞ்சம் புகழ்ந்து சொல்லும் போதெல்லாம் ஒரு லைக் மட்டும் போட்டு சிரிச்சுட்டு போகுது, அவ்வளவுதான். இப்ப என்ன விஷயம்னா, இப்போ ஒரு கமெண்ட்ஸ் வந்துருச்சுங்க, என்னோடது இன்னும் வரல, என் கொரியர் இன்னும் வரல, 1 மாசம் ஆயிடுச்சு அப்படின்னு. ஆனா வந்து எங்களுக்கு அது தெரியல. என்னன்னா நாங்க உங்க சைட்ல இருந்து நாங்க கரெக்டா அனுப்பிச்சிட்டோம். இதே மாதிரி நிறைய தப்பு நடக்குது உங்க சைட்ல. என்னன்னா மேல குடியிருக்காங்க, அப்பா தூங்கிட்டு இருக்காங்க, அவங்க தங்கச்சி தான் நானு, அக்கா தான் நானுன்னு உங்க லொகேஷனுக்கு வந்த உடனே கொரியரை வேற ஒருத்தவங்க வாங்கிடுறாங்க. சில பேர் வந்து என்ன கேட்கறாங்கன்னா, என் பேருக்கு ஒரு பாக்ஸ் வந்திருக்குமா, யார் ஆர்டர் போட்டாங்கன்னே தெரியல அப்படின்னு அவங்க ஜென்யூனா சொல்லிடுறாங்க. அந்த மாதிரிலாம் சில நேரங்கள்ல நடக்குதுங்க. ஆனா இதை நீங்க சொன்னாதான் எங்களுக்கு தெரியும். அப்புறம் நீங்க வந்துட்டு இப்ப சொன்னதுக்கு அப்புறம் தான் இதை உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு தோணுச்சுங்க. நீங்க ஆர்டர் போட்ட நம்பருக்கே கூப்பிட்டீங்கன்னா அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணி உங்களுக்கு பதில சொல்லிடுவாங்க. சரிங்களா? நீங்க வேற நம்பர்ல எல்லாம் கூப்பிட்டுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா எங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு கம்மியா தான் இருக்கும். எங்கள்கிட்ட 4 நம்பர் இருக்குங்க. ஆட்டோமேஷன்ல 2 இருக்கு, நார்மல் அட்டெண்ட் பண்றது 2 இருக்கு. என்கொயரிக்கு 1. அதாவது மசாலா யூனிட்ல மட்டும் சொல்றோம். இப்போ நீங்க மசாலா யூனிட்ல இப்போ வாட்ஸ்அப் ஆட்டோமேஷன்ல பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேஷன்ல ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் 3 to 4 டேஸ்ல கோயம்புத்தூர் ஹப்ல இருந்து கொரியர் போகும்னு சொல்லி உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்துடும் உங்களோட ஆர்டர் நம்பரோட. நீங்க வெப்சைட்ல போய் பண்ணாலும் அதே மாதிரி உங்களுக்கு ஆர்டர் நம்பரோட உங்களுக்கு மெசேஜ் வந்துடும். சப்போஸ் நீங்க இங்க மேனுவலா வாட்ஸ்அப்ல போய் பாத்தீங்கன்னா 8940871716 அந்த நம்பருக்கு உங்களுக்கு ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் பண்ணிடுவாங்க. இதையும் மீறி 8122475454 ஒரு கொரியர் நம்பர் இருக்கு, அதுக்கும் என்கொயரி இருந்தா கிளியர் பண்ணிடுவாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல நீங்க எந்த நம்பர்ல ஆர்டர் பண்ணிருக்கீங்கன்னு தெரியாது. நீங்க ஆர்டர் பண்ணாத 4 நம்பருக்கு அனுப்பிச்சிருந்தீங்கன்னா இங்கேயும் எங்களுக்கு கன்ஃபியூஷன் தான். ஏதோ ஒரு நம்பர் அனுப்புங்க, ஒரு நம்பரை ஃபாலோ பண்ணுங்க. காலையில 10:30க்கு வராங்க, 7:30 வரையும் தான் ஒர்க்கிங் ஹவர்ஸ். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னா அடுத்த நாள் மார்னிங் வந்து தான் அந்த மெசேஜை ரிப்ளை பண்ண முடியும். வெப்சைட்ல ஆர்டர் பண்றவங்களும் எனக்கு வரலன்னு சொல்லிட்டு அந்த ஆர்டர் பிளேஸ் பண்ண ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் ஆட்டோமேஷனுக்கு அனுப்புறீங்க. அப்படி பண்ணீங்கனாலும் உங்களோடது வந்து நான் தனியாக செக் பண்ண முடியாது. ஏன்னா வெப்சைட்லயோ ஆட்டோமேஷன்லயோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இன்வாய்ஸ் வந்துருச்சு அப்படின்னா அப்போ உங்க ஆர்டர் கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு. ஒரு 4 டேஸ் வெயிட் பண்ணுங்க. 4 டேஸ்ல இங்க இருந்து கொரியர் போட்டுருவாங்க. அதுல இருந்து ஒரு 2 டேஸ்க்குள்ள உங்களுக்கு ரீச்சே ஆயிடும். வரலைங்கிற பட்சத்துல மட்டும் நீங்க கால் பண்ணுங்க. முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, காலே வர முடியாத அளவுக்கு பண்ணாததுக்கான காரணம் என்னன்னா, நம்ம என்ன நடக்குதுன்னு பேசிக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக வேண்டிதான். அதனால போன் பண்ணுங்க.